ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்களுடைய கல்ஃப் டெக் சேனல். நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது கான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, ஒரு மொபைல் ரூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் ரூட்டரை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதனுடைய எல்லா அம்சங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்ஜெட்டோட பேர் Huawei மொபைல் ப்ரோ. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய சிம்பிள் லுக் பார்த்துக்கோங்க. Huawei மொபைல் வைஃபை ப்ரோ. இது ஒரு ஹோவாயோடைய ப்ராடக்ட். இதுதான் என்னுடைய பேக்கேஜ், ரீட்டெயில் பேக்கேஜ். பார்க்குறக்கு சிம்பிளாக ஹேண்டியாக இருக்குது. ஒரு நல்ல பாக்ஸில் குவாலிட்டியாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக். அவங்களுடைய மொபைல் வைஃபையோடைய அந்த ப்ராடக்ட் உள்ளக்க இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பிரிச்சிடலாம். ஸோ இதனுடைய சைடு வியூ. இதை நான் பர்டிகுலராக ஜரீரில் வாங்கினேன். ஸோ இதனுடைய விலை பார்த்திங்கன்னா சவுதி ரியாலுக்கு 500, அரவுண்ட் 499 ரியால். இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தான், ஆனால் குவாலிட்டியான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய பேக்கில் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய பேட்ரி எவ்வளோது, மில்லியம்ஸ் எவ்வளோது, என்னென்ன நெட்வொர்க்னு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனா கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேனுவல் படிக்காதவங்க படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த அனதர் சைடில் பார்த்திங்கன்னா அதனுடைய IMEI டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதனுடைய பேக் சைடு அனதர் எண்டு அதனுடைய கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அது அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதில் வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட ட்ரைபேட் இல்லை. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு தான் இன்னொரு கையில் தான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிசர்வ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்துலேயே நான் ட்ரைபேட் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இல்லாமல், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் குவாலிட்டியான வீடியோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கவர் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எடுத்தாச்சு. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஓகே, இதை பற்றி அப்புறம் மட்டும் பார்ப்போம். இதை சைடில் வச்சுக்கிறோம். அப்புறம் பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மெயின் பாக்ஸு. இது நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேபிள், USB கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஹேண்டியான USB 2 அந்த மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்டு, அடுத்த எண்டு சார்ஜரில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் சைடில் வச்சிடலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, குயிக் ஸ்டார்ட் யூசர் மேனுவல். இது அரபி, இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அதை நம்ம படிச்சுக்கலாம். அது இல்லாமல் பாக்ஸ்குள்ளே ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டு, சார்ஜர் ஹெட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் USB மாற்றுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்தியா மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வேறு சார்ஜர் ஹெட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது அவ்வளோதான். சரி வாங்க நம்ம இந்த ப்ராடக்டை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். சரி வாங்க இந்த ப்ராடக்டோட இன்டெப்த் டீட்டெயில்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் லுக்கு, காம்பேக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு தேவைப்படைய முக்கியமான 2 ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ரூட்டர், அப்புறம் இந்த சின்ன கேபிள். இது ரெண்டும் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. முதல்ல இதை நான் ஆன் பண்ணிடுறேன். இதில் ஒரு பவர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு WPS லாக் பட்டன் கொடுத்துருக்குறாங்க.
இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5200 மில்லியம்ஸ் பேட்ரி இருக்குது. பேட்ரி வந்து இன்பில்ட்டு, இதை ரிமூவ் பண்ண முடியாது. இதனுடைய சைட் லுக் ஒரு நல்ல ஒரு குரோம் ஃபினிஷில் ஸ்டிச்சிங் ஃபைபர் மெட்டீரியலில் நம்மளுக்கு பேக் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டத்தில் எந்த விதமான ப்ரொவிஷன்ஸும் இல்லை, டாப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. அப்புறம் மொபைலோட சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி 2 போர்ட் இங்கே இருக்குது. இதை வந்து இந்த மோடத்தை ரூட்டரை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான அனதர் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. வாங்க இதை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ஹுவாயோடைய அந்த பிராண்டு சிம்பிள் வருது. ஸோ வெல்கம் சொல்லிட்டு வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் உள்ளே போட்டிருக்கக்கூடிய சிம்மு பார்த்திங்கன்னா எஸ்டிசி, அதாவது சவுதி டெலிகாம் அவங்களுடைய சிம்மு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நெட்வொர்க்கை டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் காமிக்குது. இதில் பார்த்திங்கன்னா 4G சிம்பிள் காமிக்குது, மெசேஜ் சிம்பிள்ஸ் காமிக்குது, வைஃபை எத்தனை வைஃபை கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா பேட்ரி பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த கேபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேபிள் வந்து நம்ம இந்த மொபைல் ரூட்டர் எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு ஹேண்டி ப்ரோட்டோடைப் எங்கேயா வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதை வந்து நம்ம நெட்வொர்க் கேபிளோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மொபைல் ஹேண்டி மொபைல் ரூட்டர்னு சொல்ல பேர்லேயே இருக்கிற மாதிரி இது எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூமெண்ட்டான ஒரு விஷயந்தான். அதுதான் இதில் ஒரு ப்ரெஸ்ஸு. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரோப்பில் இந்த ஹுவாயின் சிம்பிள் போட்டு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளுடைய யூஎஸ்பி போர்ட்டு அந்த எண்டை வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்கும். நம்ம இதை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் போட்டு எங்கேயா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில சமயம் ரூமுக்குள்ளேயோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயோ நெட்வொர்க் எடுக்காட்டினாலும் இதை ஒரு இடத்துல எடுத்துக்கொண்டு போயிட்டு எங்கே நெட்வொர்க் கிடைக்குதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே வச்சுட்டு நம்ம வைஃபை மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நான் சொன்னது போல் இதில் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. உங்கள் வீட்டிலேயே அல்லது உங்கள் ரூம்லேயோ நீங்கள் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அதனுடைய யூஎஸ்பி அந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் கேபிளை வச்சு நம்ம இதில் கனெக்ட் பண்ணி வைஃபை மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேபிளில் என்ன சிறப்பம்சம்னா, இதனுடைய ஒரு எண்டை யூஎஸ்பி போர்ட்டில் ஒரு எண்டை மொபைலோடைய கனெக்ட் பண்ணிவிட்டு மறு எண்டை வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னுடைய 5200 மில்லியம்ஸ் பேட்டரி வந்து ஒன் டே ஃபுல்லாக கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் மீதி பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20% பேட்ரி ரிமைன்ஸ் பேலன்ஸில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மொபைலை அதனுடைய சேர்த்து சார்ஜ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இதனுடைய ஒரு எண்டை வந்து ரூட்டருடைய யூஎஸ்பி டைப் 2 அந்த இதுலேயும் இன்னொரு எண்டை வந்து மொபைலோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் சிம்பிள் இங்கே உங்களுக்கு தெரியுது.